லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மேடி, நீங்க இன்னும் என்ன உங்க பொண்டாட்டிய நினைச்சு நான் கொண்டு வந்த லஞ்ச சாப்பிட வேண்டாம். ஒரு புரியுது. உன்னை ஒரு வேலைக்காரியா நினைச்சு நீ கொண்டு வந்த சாப்பாட சாப்பிடணும்னு சொல்ற, அதானே? ஆமா மேடி. சாப்பிட்டு தொலைற. ஏய் நில்லு. உன் சாப்பாடு எவ்வளவுன்னு சொல்லு, இப்பவே பணம் தரேன். அதை வாங்கிக்கிட்டு சாப்பாடு போடு. அப்புறம் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேணும்னே என் பர்ஸ்ல இல்லாத பணத்தை எல்லாம் கேட்காத. உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு தோணுதோ அவ்வளவு கொடுங்க. இந்தா, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ கொடுத்த லஞ்சை என்கிட்ட கொடு. இந்தா. ஏய் நிறுத்து, நானே போட்டுக்கிறேன், நீ கிளம்பு. அதான் பணம் கொடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு? ஹோட்டலுக்கு போனா நீங்களே எடுத்து போட்டு சாப்பிடுவீங்களா? ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க தானே உங்களுக்கு பரிமாறுவாங்க. அந்த மாதிரி நினைச்சு சாப்பிடுங்க, நானே பரிமாறுறேன். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ இப்படி டென்ஷன் ஆகுறா? எதுக்கு பிரச்சனை? அவளே பரிமாறட்டும், பேசாம சாப்பிடுவோம். என்ன என்னையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. சாப்பாடு செம்ம டேஸ்டா இருக்கு. மேடி, நீங்க சாப்பிடுற அழகே அழகுதான். அது ஒரு நாள் முழுக்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீங்க என் மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் உங்க மேல எனக்கு இருக்கிற காதல் இன்னும் அதிகமாயிட்டே தான் போகுது மேடி. ஐயோ மேடி, மேடி, பாத்து பாத்து பாத்து. என்ன ஸ்வேதா இந்த தட்டு தட்டுறா? நான் சாப்பாட்டுக்கு காசு கொடுத்த கோவத்துல தட்டுறா மாதிரி என்ன அடிக்கிறாளோ? மேடி, தண்ணி குடிங்க. வேணாம், போதும். தலையில தட்டதை நிறுத்து. இல்ல மேடி, தலையில நல்லா தட்டினாதான் பொறை ஏறுறது நிக்கும். அதுக்கு நீ இப்படியா தட்டுவ? போதும், நிப்பாட்டு, போதும். இல்ல, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்களேன். சார். ஓ சாரி சார், தப்பான நேரத்துல நான் வந்துட்டேன். யோ நில்லியா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல சார், நான் அப்புறம் வரேன் சார். சாரி. யோ ஏய், இதுக்கு தான் நான் அப்பவே வேணான்னு சொன்னேன். தலையில இருந்து கையெடு முதல்ல. ஏய் எடு மேடி, எடு உன் கைய. போ, நீ வெளியில போ. இல்ல, உங்களுக்கு நான் பரிமாறிட்டே போறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நானே எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். நீ முதல்ல எடுத்து கிளம்பு. ஸ்வேதா என் தலையில தட்டினத மேனேஜர் தப்பா நினைச்சிட்டாரே. ஒரு பார்த்த விஷயத்த ஆபீஸ் முழுக்க சொல்லிடுவாரே. இப்ப என்ன பண்றது? கீழே டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டா இந்த வடை பாயசம்னு நிறைய போட்டு சாப்பிடலாம். பூமிக்கா தான் நீ தனியா சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு உனக்கு துணையா சாப்பிட சொல்லிட்டு ரூமுக்கு அனுப்பி வச்சுட்டா. அதனால வடை பாயசம்லாம் போச்சு. தீனி மூட்டை, தீனி மூட்டை. உனக்கு எப்ப பார்த்தாலும் சாப்பாடு நினைப்பதானா? வேற சிந்தனையே வராதா? எதுக்கு கண்மணி வேற சிந்தனை வரணும்? நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு சொத்து சேர்க்கறதெல்லாம் எதுக்கு? இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே. சோறுனா மட்டும் உனக்கு பிலாசபிலா பேச வந்துருமே. நான் ஸ்வேதா லவ்வர் எழுதுற மாதிரி லெட்டரை மேடிக்கு போஸ்ட் பண்ண சொன்னனே, பண்ணியா? ஓ, அதெல்லாம் எப்போ பண்ணிட்டேன். நீ வெள்ளம்னு கேட்டா நான் கடலை முட்டாயே வாங்கிட்டு வந்து தருவேன்.
அந்த அளவுக்கு நான் ஷார்ப்பு. ம், உதாரணத்துக்கு கூட உன் வாயில கடலை மிட்டாய் தான் வருதுல, உன்னால திருத்தவே முடியாதுமா. சரி, எப்போ லெட்டர் மேடி கைக்கு போய் சேரும்? எப்படியும் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள சேர்ந்துரும். ஸ்வேதா, மேடி கைக்கு லெட்டர் போய் சேர்ந்ததுமே நீ காலியாக போறடி. உன் வாழ்க்கையை நிர்மூலமாக்கி திரும்பவும் உன்னை அடிமையாக்க போறேன். கண்மணி, அந்த சாம்பாரை கொஞ்சம் எடுத்து கூட. எடுத்து தர முடியாதுன்னா எடுத்து தராத. அதுக்கு எதுக்கு முறைக்கிற? சரி, நானே எடுத்துக்கிறேன். ஐயோ, சாம்பார் கொட்டினதுக்கு கண்மணி முறைக்கிறாளே. சரி, சமாளிப்போம். ஏன் கண்மணி, சாம்பார் எடுக்கும் போது கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ந்து இருக்கலாம்ல? இப்ப பாரு, சாம்பார்லாம் உன் மேல கொட்டிடுச்சு. மரமண்ட மரமண்ட, அறிவு இருக்கா உனக்கு? நானும் கோவப்படக்கூடாது, அமைதியா இருக்கலான்னு பார்த்தா எதையாவது பண்ணி தொலைச்சு என்ன வெறுப்பத்திக்கிட்டே இருக்கல்ல. நான் கொண்டு வந்ததே ஒரே ஒரு பருதா, அதுலயும் சாம்பாரை ஊத்தி வச்சுட்டேன். இப்ப நான் என்னமா பண்றது? நான் பருதாவை கழட்டி தரேன். நீ ஒழுங்கு மரியாதையா பருதாவை துவைச்சு மாடியில காய போட்டு பருதா காயற வரைக்கும் மாடியிலேயே உட்கார்ந்து எடுத்துட்டு வர. என்ன பதில காணோம்? சரி சரி, சாப்பிட்டுட்டு பண்றேன். மறுபடியும் சோறு சோறுன்னு இருக்கியேமா. சோத்துல கைய வச்சு உன் கைய உடைச்சிடுவேன். ஐயோ, முதல்ல இந்த பர்தாவை கழட்டி தரேன், போய் தோச்சிட்டு வா. ஒரு வாய் சோறு நிம்மதியா திங்க முடியுதா உங்ககிட்ட? எப்படியும் கலட்ட கொஞ்சம் நேரமாகும், அதுக்குள்ள 2 புடி சோறு திம்போம். அம்மா, ஐயோ ஐயோ, அடி பாவி, நான் இவளை எல்லாம் பெத்ததுக்கு வயித்துல பிரண்டைய வச்சு கட்டி இருக்கலாம். இந்தம்மா, போய் தோச்சி எடுத்துட்டு வா. என்ன பாத்துட்டு இருக்க? போமா, புடி. இந்த கண்மணிக்கு மனசாட்சிங்கிறதே சுத்தமா கிடையாது. பாதி சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறவங்கள யாராவது எழுப்புவாங்களா? சாம்பார் எடுக்கும்போது ஏதோ தெரியாம பருதால சிந்திடுச்சு, அதுக்கு போய் என்ன பேச்சு பேசுறா? ராட்சசி. பாட்டி பாட்டி நில்லுங்க. இந்த குள்ள கத்திரிக்காய் வேற அரை பசியில அவசரமா துணி காய போட்டுட்டு இருக்கும்போது கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். என்ன? என்கிட்ட ஹேர் ட்ரையர் வாங்குனீங்கல்ல, எங்க அது? அப்படின்னா தலைய காய வைக்கிற மிஷின் பாட்டி, ஹேர் ட்ரையர். அன்னைக்கு உங்க தலைய காய வைக்கிறதுக்காக வாங்குனீங்கல்ல, அதுவா? அது என் ரூம்ல இருக்கு. சரி வாங்க, வந்து எடுத்து கொடுங்க, நான் தலை குளிக்கணும். என்னாலலாம் இப்ப வர முடியாது. ஐ எம் வெரி பிஸி. என் ரூம்ல இருக்கு, நீயே போய் எடுத்துக்கோ. பாட்டி, பாட்டிக்கு வர வர ரொம்ப குழப்பாயிடுச்சு. அதான் ஹேர் ட்ரையர் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம போகுது. அடுத்த தடவை ஹேர் ட்ரையர் கேட்டு பல்லு இடிச்சிட்டு வந்து நிப்பல்ல, அப்ப வச்சுக்கிறோம் உன்ன. இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு ஏதாவது சிக்கல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. சரியான இம்சை. பருதா இல்லாம யாராவது என்ன பார்த்தா என்ன ஆகுறது? அது கொஞ்சமாவது அந்த மக்கு கேள்விக்கு புரியுதா? எப்ப பார்த்தாலும் எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்குது. ஐயோ, என்ன யாராவது பருதா இல்லாம பாக்கணும்னே நான் மாட்டணுன்றதுக்காகவே கதவை திறந்து போட்டுட்டு போயிருக்கா பாரு. முதல்ல கதவை சாத்துவோம்.
இல்லைன்னா யாராவது என்ன பாத்துருவாங்க. யார் இருக்காங்க உள்ள? கதவு போட்டு இருக்கு. சரி, உள்ள யார் இருந்தா என்ன? கதவை தட்டுவோம். உள்ள யார் இருக்கீங்க? கொஞ்சம் கதவை தரங்களேன். ஹலோ, யார் கதவு தட்டுறது? என்ன கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க? உள்ள யாரு? கதவை தரங்க. ஷோ, உள்ள யார் இருக்கீங்க? கதவை தரங்க. என்ன இந்த குட்டிச்சாத்தான் கதவை தட்டுது? ஐயோ, இப்ப பார்த்து பர்தா வேற இல்லையே. இப்ப என்ன பண்றது? யார் இருக்கீங்க உள்ள? கதவை தரங்க. ஷோ, ஷோ, பசி கொல்லுதே. இத காய போட்டுட்டு முதல்ல போய் சாப்பிடணும். ரொம்ப பசிக்குது. ஐயோ, கண்மணி ரூம்ல இருக்கிற விஷயத்த மறந்துட்டு அவசரப்பட்டு அந்த பிரீத்தி கிட்ட ரூம்ல போய் அந்த தலைக்காய வைக்கிற மிஷினை எடுத்துக்க சொல்லிட்டேனே. என்ன பண்றது இப்போ? ஐயோ, உள்ள யார் இருக்கீங்க? கதவை தரங்க. ஐயோ, இந்த குட்டி பிசாசு வேற விடாம கதவை தட்டிக்கிட்டே இருக்காளே. பர்தா இல்லாம நல்லா மாட்ட போறேன். ஐயோ, என்ன பண்றது? ஐயோ, பர்தாவை வேற மறந்து மாடியிலே விட்டுட்டு வந்துட்டேன். ஓ, உள்ள யார் இருக்கீங்கன்னு கேக்குறேன்ல. இப்ப நீங்க கதவை திறக்கல, என் அம்மாவை கூப்பிடுவேன். குட்டி பிசாசு கல்பனாமாவை கூப்பிடுவேன்னு. கல்பனாமா வந்தா பிரச்சனை இன்னும் பெருசாயிடுமே. எங்க அம்மா வேற எங்க போய் தொலைஞ்சதுன்னே தெரியல. கதவை தரங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப கதவை திறக்க போறீங்களா இல்ல என் அம்மாவை கூப்பிடுவா? ஐயோ, வேற வழியே இல்ல. கதவை திறந்தே ஆகணும். என்ன பண்றது? இப்ப நீங்க கதவை திறக்க போறீங்களா இல்லையா? ஆபத்துக்கு பாவம் இல்ல. இத வச்சு சமாளிச்சிட வேண்டியதுதான். எங்க அம்மா வந்தாதான் நீங்க கதவை திறப்பீங்க போல. எங்க அம்மாவை கூப்பிடுறேன். அம்மா, அம்மா. நீங்க பூமிகா சொந்தக்காரங்க தானே? ஆமா, ஏன் உங்க முகத்துல இவ்ளோ பவுடரா இருக்கு? அது நான் ஒரு கூல் பிளேஸ்ல இருந்து வந்தேனா, எனக்கு சென்னை வெயில் அலர்ஜியா இருக்குதோ, அதனால என் ஸ்கின்னும் பாத்துக்கணும்ல, அதான் கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கிட்டேன். சரி, ஏன் லேட்டா வந்து கதவு திறந்தீங்க? அது ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். ஐயோ சாரி, ரெஸ்ட் ரூம்ல இருந்ததுன்னு சொன்னேன். அதான் நீங்க கதவு தட்டின சத்தம் கேட்கல. இந்த குட்டி பிசாசு என்ன கண்டுபிடிச்சிடக்கூடாது. சரி, எதுக்கும் கதவை தட்டினீங்க? அது கோகிலா பாட்டி என்னோட ஹேர் ட்ரையரை அவங்க தலையை காய வைக்கணும்னு வாங்கியிருந்தாங்க. அது அவங்க கிட்ட கேட்டேன். கோகிலா பாட்டி ரூம்ல இருக்கு, போய் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. அதை தான் எடுக்க வந்தேன். அம்மா, நீதான் பிரீத்தி அனுப்பி வச்சியா? ரூமுக்கு வா, உன்னை கும்மி எடுக்கிறேன். நான் ஹேர் ட்ரையர் எடுத்துக்கிட்டா? ப்ளீஸ், வெல்கம் வெல்கம். என்னோட ஹேர் ட்ரையர் எங்க?
அதோ அங்க இருக்கு, எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோங்க. கடவுளே காப்பாத்துப்பா. எடுத்துக்கிட்டேங்க, ரொம்ப தேங்க்ஸ். பூமிகா சொந்தக்காரங்க முகம் சரியா தெரியலன்னா கூட அவங்க ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. அப்பா, எப்படியோ அந்த குட்டி பிசாசு போய் தொலைஞ்சா. நல்ல வேளை முகத்துல பவுடர் இருந்ததுனால பிரீத்திக்கு நம்மள அடையாளமே தெரியல. ஷோ கடவுளே. அந்த பிரீத்தி மட்டும் கண்மணிய பாத்துட்டான்னா அவ்வளவுதான். ஆத்தாளும் மகளும் சேர்ந்து ஒன்னாலதான் பிரீத்தி என்ன கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லி என்ன பாடா படுத்திடுவாளுங்க. ஐயோ, பிரீத்தி ரூமுக்கு போய் தலைய காய வைக்கிற மிஷினை எடுத்துக்கிட்டு வந்துட்டா. ஆனா கண்மணிய பார்த்தாளா இல்லையான்னு தெரியலையே. இந்த கிழவி என்ன யோசிக்குது? ரூமுக்கு போய் கண்மணிய விசாரிச்சாதான் என்ன நடந்ததுன்னு தெரியும். இந்த கிழவி எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கே, என்னன்னு கண்டுபிடிப்போம். ஐயோ, ஏய் நான் தாண்டி. இப்ப யார் கதவை தட்டுறாங்கன்னு தெரியலையே. அந்த குட்டி பிசாசு திரும்ப வந்துருச்சோ? கண்மணி, நான் தான் அம்மா வந்திருக்கேன், சீக்கிரம் கதவை தர. ஆஹா, நீதானா? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதோ வரேன். ஏய் கண்மணி, நான் தான் அம்மா வந்திருக்கேன், கதவை தரடி. நீங்க உள்ள வாமா. ஐயோ அப்பா, ஏய் ஏய், என்னடா இது? ஆமா, நீங்க யாரு? கண்மணி எங்க? கண்மணி, அப்படியே உன்னை போட்டல் வச்சுக்கோ. ஐயோ கண்மணி, நீதானா? ஆமா, என்னது இது? என்னாச்சு? எல்லாம் பண்ணிட்டு என்னாச்சுன்னு கேள்வி வேற கேக்குறியாமா? ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி? என்ன பெத்த அம்மாவா போயிட்டா, எங்கேயாச்சும் போய் தொலை. என்னாச்சு கண்மணி? பிரீத்தி உன்னை பாத்துட்டாளா? என் முகத்துல இருக்கிற பவுடரை பார்த்தாலே தெரியல. இத வச்சு சமாளிச்சேன். உனக்கு அறிவே இல்லமா, உன் வாய் தான் உனக்கு எதிரி. நான் மட்டும் சரியான நேரத்துல சமயோஜிதமா யோசிச்சு தப்பிக்கலன்னு வச்சுக்கோ, இந்நேரம் நான் மாட்டி இருப்பேன். ஜஸ்ட் மிஸ்ல அந்த பிரீத்தி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருக்கேன். ஓ கண்மணி, நீ பண்ண தப்புக்கு எங்க அம்மா உன்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டினாங்க. ஆனா நீ ஒரு பர்தாவை போட்டுக்கிட்டு உன் பொண்ணுக்கே நீ சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டியா? உன்னை என்ன பண்றன்னு பாரு. மாம் மாம் மாம். என்னடா, என்ன ஒரே சந்தோஷமா இருக்க? ஆமா மாம், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மாம். நான் நம்ம கம்பெனி ப்ராஃபிட்டை டெவலப் பண்ண ஒரு பெரிய கம்பெனியோட டீல் ஒன்று சைன் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ அது ஓகேவாக போகுது மாம். Really? நான் டீல் சைன் பண்ண ட்ரை பண்ண கம்பெனி என்னோட ப்ரொபோசல் ஏத்துக்கிட்டாங்க மாம். சூப்பர்ண்ணா. இன்னும் 3 நாள்ல அந்த கம்பெனி எம்டி நம்ம கம்பெனிக்கு விசிட்டிங் வராருமா. நம்ம கம்பெனி புதுசா பண்ண போற டாய் டிசைன் அவருக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் ஓகே ஆயிடும் மாம். ஆர்டர் ஓகே ஆனா ஒரு பெரிய அளவுல ப்ராஃபிட் கிடைக்கும் மாம். மேடி, நீயும் ஸ்வேதாவும் ஆபீஸ்க்கு போன நேரம்தான்
ஒரு பெரிய ஆர்டரே கிடைச்சிருக்கு. ஆமாம்மா, இது எல்லாமே அண்ணியோட அதிர்ஷ்டம் தான். மேடி, நான் ஒரு தீர்க்கதரிசி மாதிரி ஒரு வாக்கு சொல்றேன். நீ உன் பொண்டாட்டி ஸ்வேதாவால நீ ஒரு பெரிய இடத்துக்கு வளர்ந்து நிக்க போற. ம்ம். இந்த கல்பனா அம்மா மேடைக்கு என்ன நல்லது நடந்தாலும் சரி, அதுக்கு காரணம் ஸ்வேதா தான்னு சொல்றாங்க. மேடி, உன் திறமைய பயன்படுத்தி நல்லா வேலை செய். கண்டிப்பா உனக்கு பலன் கிடைக்கும். ஆமா மேடி, உனக்கு ஆர்டர் கொடுக்கறேன்னு சொன்ன கம்பெனியை விட்டுறாத. எப்படியாவது அந்த கம்பெனி எம்டிய காக்க பிடிச்சு அந்த கம்பெனி ஆர்டரை எடுத்துரு. ஏன் சொல்றேன்னா, இதை விட்டுட்டா அதுக்கப்புறம் உன்னோட அறிவுக்கு எந்த ஆர்டருமே கிடைக்காது.